ஸ்தோத்திரி. இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து தானியேல் என்கிற புஸ்தகம் ஒன்று இருக்கிறது. அது 530 ஆண்டுகளுக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 530 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த புஸ்தகம் எழுதப்பட்டது. தானியேல் என்றால் தேவன் என் நீதிபதி என்று பொருள். அந்த தானியேல் என்பவர் எந்த மனிதனையும் எந்த ஒரு ராஜாவையும் ஒரு பொருட்டாக எண்ண மாட்டார். அவர் எல்லா காரியத்திலும் தேவனுக்கு மட்டுமே முக்கியத்துவத்தை அவர் கொடுத்து வந்தார். பாபிலோன் நாட்டிலே நேபுகாத்நேச்சார் அவர் ராஜாவாக காணப்பட்டார். நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே சொப்பனங்களை அவர் கண்டார். அதனால் அவருடைய ஆவி கலங்கி அவருடைய நித்திரை கலைந்தது. அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைக்க சொன்னான். அவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். அந்த சொப்பனத்தை ஒருவனாலும் விடுவிக்க முடியவில்லை. அப்பொழுது மகத்துவமும் வல்லமையுமான எந்த ராஜாவும் எப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரியிடத்திலாவது ஜோசியரிடத்திலாவது கல்தேயரிடத்திலாவது கேட்டதில்லை என்று அவர்களெல்லாம் ராஜாவை பார்த்து சொன்னார்கள். மாம்சமாக இருக்கிறவர்களுடைய வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் சொப்பனத்தையும் அந்த சொப்பனத்துடைய அர்த்தத்தையும் யாராலும் சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். பாபிலோனின் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாக்கிய ஆரியகோடோ தானியேலின் யோசனையும் புத்தியாய் பேசி, இந்த கட்டளை ராஜாவினால் இத்தனை அவசியமாய் பிறந்ததுக்கு காரணம் என்று கேட்டு தானியேல் ராஜாவிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு தெரிவிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். இந்த தானியேல் என்பவர் தன்னுடைய 16 வயதில் இஸ்ரேல் நாட்டிலிருந்து பாபிலோனுக்கு கைதியாக கொண்டு செல்லப்பட்டு அரசு பணியில் அவர் அமர்த்தப்பட்டார். அவர் தன்னுடைய அரசு பணியிலும் தேவபக்தியிலும் நீதியுள்ள வாழ்க்கையிலும் தேவனால் நற்சாட்சி பெற்றவர்தான் இந்த தானியேல் என்பவர். அந்த தானியேல் ராஜாவிடத்தில் இந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை விடுவிப்பதற்காக சென்று கேட்டார். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளுடைய அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி இரக்கம் கேட்பதற்காக தன்னுடைய நண்பர்கள் அனனியா, மீஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான் தானியேல். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருளை தேவனாய் கர்த்தர் வெளிப்படுத்தினார். அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை சோத்தரித்தான். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் சோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிக்கு அறிவும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடினால் உம்மை சோதரிக்கிறோம் என்று தேவனை புகழ்கிறேன் என்று தானியேல் சொன்னார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுனாக்கா, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் காலங்களையும் சமங்களையும் மாற்றுகிறவர். எல்லா மனுஷனும் என்ன நினைக்கிறாங்க, நம்ம நினைக்கிறது தான் நடக்குன்னு சொல்லிட்டு மனுஷனுடைய எண்ணங்கள் அநேகமாக இருக்கும். ஆனால் கர்த்தருடைய யோசனையை நிலைநிற்கும். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்னா, காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். ஒரு நாட்டில் எலெக்ஷன் நடக்குதுனாக்கா, இவங்க தான் பிரைம் மினிஸ்டர் வரும்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சொல்கிறவங்க பிரைம் மினிஸ்டர் வர முடியாது. ஏனென்றால் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற கர்த்தருக்கு மட்டும்தான் வல்லமை இருக்கிறது. ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிக்கு அறிவும் கொடுக்கிறவர் கர்த்தர். கர்த்தரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறார். இருள் இருக்கிறதை கர்த்தர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். அதனால் ஞானமும் வல்லமையும் எனக்கு கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து
ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடினால் உம்மை துதித்து புகழுகிறேன் என்று தானியேல் தீர்க்கதரிசி ஆண்டவரை சோத்தரித்தான். அதாவது இந்த தானியேல் தீர்க்கதரிசி வந்துட்டு அரசு வேலை செய்வதிலும் தேவனுடைய ஆவிக்குரிய காரியத்திலும் மிகவும் குற்றமற்றவனாய் காணப்பட்டான். அது மட்டும் இல்லாமல் இந்த தானியேல் என்பவர் வந்துட்டு அதாவது எல்லா காரியத்திலும் அது உண்மையுள்ளவனாக இருந்த அப்படினால் மனிதனிடத்திலும் கர்த்தரிடத்திலும் ஒரு குற்றமும் காணப்படாமல் இவன் காணப்பட்டான். அது மட்டும் இல்லாமல் கர்த்தரிடத்திலும் விசுவாசம் வைத்திருந்தபடினால் அவருக்கு ஒரு சேதமும் சிங்க கெபியில் கூட அவரை போட்டாங்க, ஆனால் அவருக்கு ஒரு சேதமும் வரவில்லை. இதிலிருந்து நமக்கு என்ன செய்யுதுனாக்கா, இந்த உலகத்தில் வந்துட்டு கர்த்தராய் இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் வல்லமை இருக்குது. அவரை தவிர வேறு யாருக்கும் வல்லமை இல்லை. அவர் தான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். எல்லாம் அதிகாரமும் அவருக்கு மட்டும்தான் இருக்குது என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை கேட்டவங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு சாமி ஆஸ்வதிப்பராக. காட் பிளஸ் யூ.